பங்களாதேஷின் பந்தை தும்சம் செய்த 2 இந்திய சிங்கக்குட்டிகள், அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் செல்ல பிள்ளைகள் நம்ம சொல்லலாம். ஸோ நம்மளுடைய அஸ்வினும் ஜடேஜாவும் பங்களாதேஷோட பந்து வீச்சாளர்களை தும்சம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் மேட்ச் டெஸ்ட் மேட்சை பத்தி தான் டே 1 பத்தி தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்ப நம்ம நேரடியா போயிட்டு சென்னை சேப்பாக்கம் கிரவுண்டுக்கே போய் நம்ம இந்திய அணியின் திறமையான பேட்டிங் அணிவகுப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பங்களாதேஷ்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணிக்கு சுற்றுப்பயணமா வந்திருக்காங்க. 2 டெஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ண போறாங்க. அதுல முதலாவது டெஸ்ட் மேட்ச் நம்ம சென்னையில தான் வந்து நடந்திருக்கு, சேப்பாக்கத்துல. ஸோ காலையில வந்து இந்த மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி டாஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்வின் வந்து பங்களாதேஷ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ பேட்டிங் வந்து இந்திய அணி பேட்டிங் பண்றதுக்காக அழைப்பு கொடுத்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா களத்துக்கு வந்தாங்க. களத்துக்கு வந்ததுலேருந்து நமக்கு பேர் அதிர்ச்சின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா களத்துக்கு வந்த நம்ம இந்திய அணியின் நட்சத்திர தலைவர் நம்ம சொல்லலாம் ரோஹித் சர்மா நம்மளுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தாரு. ஸோ அவர் கூட பார்ட்னரா வந்த ஜெய்சோல் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சொல்லலாம். அவரு முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணாரு. ஸோ அப்படி மேட்ச் ஸ்டார்ட் ஆன போதே பாத்தீங்கன்னா பேரதிர்ச்சி சொன்ன இல்லைங்களா, அந்த பேரதிர்ச்சியில ஒண்ணுதான் ரோஹித் சர்மாவோட அவுட்டு. அவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 6 ரன் 19 பால் மீட் பண்ணி வெறும் 6 ரன் தான் அடிச்சாரு. அப்போ வந்து பவுலினுக்கு அவர் திரும்பிட்டாரு. ஸோ அவருக்கு அடுத்தபடியா யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா சுமன் கில். சரி, நம்பிக்கை நட்சத்திரம் தான், ஓகே பரவாயில்ல, சுமன் கில் கொஞ்சம் பிளே பண்ணும் அப்படின்னு நினைச்சா பேர் இடிய மனுஷன் இறங்கிட்டாருன்னு சொல்லலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸும் கண்டிப்பா அவர் பேர் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும். ஏன்னா மனுஷன் டக் அவுட்லயே போயிட்டு அப்படியே ஒரு ரன் கூட அடிக்கல. ஸோ என்னடா இது, இந்தியாவோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஸோ இதுக்கு அடுத்தபடியா நம்மளுடைய இந்தியாவின் ரன் மிஷன் விராட் கோலிங்க, ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து. ஸோ மக்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோட இருந்தாங்க. ஆனா அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தாரு. ஸோ அவரு வேற மாதிரி ஆட நினைச்ச அந்த பாலு எசகு பசகா வந்து ஸ்லிப்ல வந்து கேட்ச் போயிடுச்சு. ஸோ மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அவரும் அதே 6 ரன்னு, ரோஹித் சர்மாவும் 6 ரன்னு, இவரும் 6 ரன்னு, 2 பேரும் சேமா நடை கேட்டாங்க. தலைவனும் துணை தலைவனும் சேர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு பெரிய ஏமாற்றத்தை வந்து இன்னைக்கு நமக்கு வந்து பரிசீலிக்க போறாங்க நம்ம இந்திய அணி அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த நிலையில அந்த டைம்ல தாங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து களத்துக்கு வந்தாரு. ஸோ ரிஷப் பண்ட்டும் ஜெய்சோலும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேம் பிளே பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் அதாவது நம்ம ரொம்ப டவுனுக்கு போற நிலைமே கொஞ்சம் அவங்க வந்து ட்ராக்கை மாற்றி விட்டது ரிஷப் பண்ட்டும் ஜெய்சோலம் தான். ஸோ ஜெய்சோலம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 56 ரன்களை வந்து அடிச்சாரு, 118 பால். இதுதான் மேட்ரு. அவர் எவ்வளவு பால் விளையாண்டாருன்றதான் மேட்ரு. இவ்வளவு நேரம் களத்துல இருந்ததால ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டெடி ஆகிற மாதிரி ஆயிட்டோம். ஸோ ஜெய்சோல் வந்து 56 ரன் அடிச்சாரு. நல்லா பிளே பண்ணிட்டு இருந்த ரிஷப் பண்ட் பாத்தீங்கன்னா 52 பால் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 39 ரன்களுக்கு வந்து அவருடைய விக்கெட்டை வந்து அவர் படி கொடுத்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் மீண்டும் வந்து இந்தியா வந்து சரிவு நிலைக்கு போன மாதிரி ஆச்சு. அப்பதான் KL ராகுல் வந்தாரு. KL ராகுல் பார்த்து வருஷம் கணக்காச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஓகே, KL ராகுல் வந்திருக்காரு, கண்டிப்பா கிளாஸ் பேட்ஸ்மேனு, சூப்பரா விளையாடுவாரு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, நல்லா பிளே பண்ணுவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த நிலையில 16 ரன்னு, அதுலயும் பாத்தீங்கன்னா 52 பால் பிளே பண்ணி 16 ரன்ல தான் அடிக்க முடிஞ்சுது. ஸோ 16 ரன்ல அவரும் திரும்பிட்டாரு. இதனால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையை நம்ம இந்திய அணி வந்து தள்ளப்பட்டாங்க. ஸோ எல்லாருமே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் யார் விளையாட போறாங்க அப்படின்னும் போது நம்மளுடைய இந்தியாவின் செல்ல பிள்ளைகள், அதுலயும் குறிப்பா சென்னையோட செல்ல பிள்ளைகள் சொல்லலாம், ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஜடேஜாவும் வந்தாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா பங்களாதேஷ் டீம் அவங்கள வந்து பார்த்து கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க, ஒன்னும் பெருசுல சமாளிச்சிடலாம், பெரிய பெரிய ஆளுங்களே நம்ம தட்டி தூக்கிட்டோம், இவங்களோட பெரிய மேட்டர்ல தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிற அந்த வேலையில ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஜடேஜாவும் வேற லெவலுங்க. இன்னைக்கு மேட்சை மட்டும் நீங்க லைவா பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அது டெஸ்ட் மேட்ச் மாரி இல்லை, 1 டே மேட்ச் மாரி இருந்துச்சு. சொன்னா அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அடினா ஒரு அடி, அப்படி ஒரு அடி இடி மாதிரிங்க. அஸ்வின் வேற லெவலுங்க. தமிழ்நாடு பிரீமியர் லீக்ல இறங்கி T20 மேட்ச் விளையாட பாருங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு வந்து இந்தியா டெஸ்ட் மேட்ச்ல பிளே பண்றாருன்னு சொல்லலாம். கண்டிப்பா இதை நான் சொல்லும் போது கேட்கறவங்களுக்கு தமிழ்நாடு பிரீமியர் லீக் நீங்க பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அஸ்வின் அதை தான் பண்ணாருன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லாம எல்லாருக்குமே முகத்துல வந்து ஒரு புன்னகையே வந்துடும். ஏன்னா மனுஷன் அடி வேற லெவல் சொல்லி வெளுத்து வாங்கிட்டாருங்க. பங்களாதேஷ தும்சம் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். இது சொல்லவே தேவையில்ல. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜட்டு இறங்கி அதுக்கேத்தா போல அவர் கூட சேர்ந்து 2 பேரும் அடிக்கிறாங்க. பங்களாதேஷால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஈஸியா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ராகுல், ரிஷப் பண்ட், ஜெய்ஸ்வால், கில்லு எல்லாருமே ரொம்ப ஈஸியா லெகுவா அவுட் பண்ண அந்த டீம் இவங்க 2 பேரையும் ஒண்ணுமே பண்ண முடியல. கடல்ல நங்கூரத்தை போட்ட மாதிரி சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல நங்கூரத்தை போட்டு 2 பேரும் நின்றாங்க. மாத்து கட்டுல அடிக்கிறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால.
அவங்க பவுன்சர் போடுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. எந்த பாலை போட்டாலும் அஸ்வினும் ஜட்டுவும் பொழந்து இல்லட்டாங்க சொல்லலாம். சேப்பாக்கமே இன்னைக்கு என்ஜாய் பண்ணி அதை லைவா பார்த்து ஆடியன்ஸுக்கு ஒரு விருந்தளிக்கும் வகத்துல ஆடின பிளேயர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜட்டுவும் நம்ம அஸ்வினும் தாங்க. இறுதியா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அஸ்வின் அவருடைய இமாலய இலக்கு 100 ஜம்முன்னு போடாருங்க. செம்ம அடிங்க, மரண அடி அச்சாருன்னு சொல்லலாம். 100 ரன்னை கம்ப்ளீட் பண்ணாரு. ஜட்டுவும் அச்சுதான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஆனா ஜட்டுவால கொஞ்சம் பாத்தீங்கன்னா இவர் அஸ்வின் போனதால ஜட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்தா அப்படி, அதனாலதான் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. இல்ல ஜட்டும் அடிக்க ஆரம்பிச்சுதா அவராலே நீ செஞ்சுரி போட்டிருக்க முடியாது. ஸோ இதுல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா மேட்ச் இன்னைக்கு டே 1 க்ளோஸ் ஆனதாலதான் ஜட்டுவால போட முடியல. இன்னும் 2 ஓவர் இருந்ததா கண்டிப்பா ஜட்டுவும் செஞ்சுரி போட்டு தெளிப்பாங்க 2 பேரும். 2 பேரும் நாட் அவுட்ல வெளியே போயிருக்காங்க. நாளைக்கு மேட்சை கண்டினியூ பண்ண போறாங்க. இதுல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா நம்ம ஜட்டுவும் ரவிச்சந்திரன் அஸ்வினும் பறக்க விட்ட 4 எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா தலா ஆளுக்கு 10 4, ஆளுக்கு 2 6, குறையே இல்லைன்னு சொல்லலாம். 6 அடிச்சாங்க பாருங்க. அந்த 6 பாத்தீங்கன்னா பெஜராயிட்டு இருப்பீங்க, அந்த அளவுக்கு 6 செம 6. ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஜட்டுவும் மாத்துக்கட்டுல இவரு மிட்டால் அடிச்சா அவரு மிட்டால் அடிக்கிறாரு. 2 பேருக்கும் மாத்துக்கட்டுல அடிக்கிறாங்க 6. பங்களாதேஷ் என்ன பண்ணு கடைசி வரைக்கும் அவங்களால ரொம்ப குழப்பமாயிட்டாங்க. பால் கையில இருந்து தவறிலாம் விழுதுன்னா பாத்துங்களேன் போலிங் போடும்போது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களால அவங்க நிதானத்தை இழந்துட்டாங்கன்னு சொல்லலாம். யாரு போட்டோம் இவங்க 2 பேரும் அவுட் பண்ணவே முடியல கடைசி வரைக்கும். ஸோ இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய தூணா இந்தியாவுக்கு ஒரு பெரிய பக்கபலமா இன்னைக்கு நின்னது நம்முடைய சென்னையோட செல்ல பிள்ளைகள் ஜடேஜாவும் அஸ்வினும். அதுல மாற்றுக்கிறதே இல்லை, செமையா பண்ணாங்க. நம்ம இந்தியாவை தூக்கி நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இறுதியில இந்திய அணி பாத்தீங்கன்னா 339 ரன்கள் 6 விக்கெட் இழப்புக்கு 80 ஓவர் முடிவுல பாத்தீங்கன்னா டே 1க்கு எடுத்திருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த மேட்ச் கண்டினியூ ஆக போகுது. இதே 2 சிங்கங்களும் நாளைக்கு களத்துக்கு வரப்போகுது. எங்க கொண்டு முடிக்க போறாங்கன்னு எனக்கே தெரியல. ஸோ நாளைக்கு இதே மாதிரி பிளே மாட்டிச்சுன்னா பங்களாதேஷ் அதோகதி தான். ஸோ இது டே 1ஓட ரிசல்ட் தான். நாளைக்கு டே 2ஓட ரிசல்ட் நாளைக்கு ஈவினிங் நம்ம பதிவு போடுவோம். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க பிரசன்ட் ஃபேமிலிக்கு தேவைப்படும் நீங்க நினைச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இதுமான அற்புதமான தகவல் உங்களுக்கு டக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.